வணக்கம் நண்பர்களே. நர்சரியிலேருந்து பழக்கன்றுகள் வாங்கி நடவு பண்ற நண்பர்கள் கண்டிப்பா இந்த பதிவ பாருங்க. எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா, கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம நர்சரியிலேருந்து ஒரு ராம் சீதா பழக்கன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஒட்டு கட்டின பகுதி கீழ அந்த வேர் செடியிலேருந்து அந்த ஒரு கிளை முளைச்சிருந்தது. அந்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர் செடியிலேருந்து வர்ற கிளை. அது வந்து காய் காய்க்கிறதுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு மேல ஆயிரும். பொதுவா எப்போதுமே ஒட்டு கட்டிய பகுதிக்கு மேல வளர்ற கிளைகள் தான் சீக்கிரம் பழங்கள் வரும். அதுவும் இல்லாம நம்ம எந்த செடியில ஒட்டு கட்டுறோமோ, அந்த செடியோட தன்மை மாறாம இருக்கும். நம்ம அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வேர் பகுதியிலிருந்து வளர்ந்த கிளைய மட்டும் வெட்டி எடுத்துட்டு, மீதம் இருந்த செடிய நடவு பண்ணோம். அந்த செடிகள் நடவு பண்ணதுக்கு அப்புறமா இலைகள் எல்லாமே கொட்டிருச்சு. கொட்டி 2 மாதங்களுக்கு அப்புறமா இப்பதான் செடிகள் தளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி நடவு பண்ண செடியிலிருந்து கிளைகள் துளிரிட்டு வளரும்போதே நிறைய பூக்களோட வளர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பூக்களுக்கு மேல இந்த செடியில வந்திருக்கு. இந்த செடிய நம்ம நர்சரில வாங்கும்போது இதில பூக்கள் இல்லாம தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த ஒட்டுக்கட்டிய பகுதி கீழ வேர் பகுதியிலிருந்து புதிய கிளை வளர்ந்தனால, எல்லா சத்துக்களுமே அந்த கிளை மட்டுமே எடுத்துக்கிச்சு. அதனால ஒட்டுக்கட்டிய பகுதியிலருந்து எந்த சத்துக்களுமே போகாம இருந்தனால, பூக்கள் எதுவுமே வளரல. இப்ப நம்ம அந்த கிளைய வெட்டி எடுத்துட்டு, ஒட்டுக்கட்டிய பகுதிய மட்டும் நடவு பண்ணனால, உடனே பூக்கள் வளர ஆரம்பிச்சுருச்சு. அடுத்த முறை நர்சரில போய் கன்றுகள் வாங்கும்போது, கண்டிப்பா நீங்களும் இத கவனிச்சு வாங்குங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா அதிகமா யாரும் லைக் பண்றதில்ல, சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. நீங்க குடுக்குற சின்ன சின்ன ஆதரவு தான் அடுத்து பயனுள்ள தகவல்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறக்கு எங்களுக்கு ஆதரவா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.